பல்வேறு தரப்பினரும் தாமாக முன்வந்து பேரணி மௌன ஊர்வலம் நடத்தி கடைகளை அடைத்து கலாமுக்கு பிரியா விடை தந்தனர். மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற அப்துல் கலாமின் மறைவையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் வியாழனன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டது. அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள், வங்கிகள், டாஸ்மாக் உட்பட அனைத்தும் மூடப்பட்டன. வணிகர் சங்கங்கள் கடைகள் அடைக்கப்படும் என்று அறிவித்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டன. திரையரங்கு உரிமையாளர்களும் வியாழனன்று காட்சிகள் ரத்து செய்திருந்தனர். மதியம் வரை பெட்ரோல் பங்குகள் அடைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் அதன் தலைவர் விக்ரமராஜா தலைமையில் மயிலாப்பூரில் மெழுகுவர்த்து ஏந்தி பிரார்த்தனை கூட்டம் நடத்தினார். இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தனியார் கிரிக்கெட் சங்கம் சார்பில் போரூரில் இருந்து மெரினா கடற்கரை வரை மெழுகுவர்த்து ஏந்தி அமைதி ஊர்வலம் நடந்தது. தனியார் கல்லூரி வாகன ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து எத்திராஜ் கல்லூரி அருகே அப்துல் கலாம் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். அப்துல் கலாம் அவருடைய மறைவு உலகத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலே ஜாதி, மதம், மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு சமுதாயத்திலே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து ஜாதி, மதம், மொழிக்கு இங்கு இடமில்லை என்பதை இந்த அப்துல் கலாம் மீது உண்மையிலேயே பாசத்தோடு இந்திய மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் வருங்காலத்தில் அவர் கண்ட கனவு 2020 நமது நாடு வல்லரசாக வேண்டும். மெரினா கடற்கரை வரை மெழுகுவர்த்து ஏந்தி அமைதி ஊர்வலம் நடந்தது. தனியார் கல்லூரி வாகன ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து எத்திராஜ் கல்லூரி அருகே அப்துல் கலாம் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர்.